நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பேச போகிறோம். இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் என்னென்னா, இன்றைக்கி ஜனவரி 6 2026 ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து, இப்போ நீங்கள் தியேட்டர்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹோர்டிங்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விளம்பரமெல்லாம் பண்ணி 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி 6ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் இது அதுக்கான சிபிஎஃப்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், அதாவது சென்சார் சர்டிஃபிகேட், அது கைக்கு இன்னும் வரல. அவங்க எப்படின்னா, அதை ஏன் வரல, என்ன இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா, இல்லை என்ன காரணம் அப்படின்னு தெரியலன்னு எல்லாருக்கும் இது ஓப்பன் சீக்ரெட் தான். இதை பற்றின டீட்டெயில் எல்லாம் பேச போகிறோம். அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க வர்ற 12ஆம் தேதி. அதாவது வரக்கூடிய நம்ம பொங்கலுக்கு முன்னாடி இவர் டெல்லிக்கு போய் சிபிஐ ஆஃபீஸில் போய் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு. எங்கள் செப்டம்பர் 27 கரூரில் ஸ்டாம்பிங் நடந்தது இல்லையா, பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அது சம்பந்தமாக இவர் மேலே விசாரணை இருக்குது. இப்போ இந்த விஷயம் உண்மையிலேயே என்ன நடக்குது, எப்படி இவர் நிலைமை என்ன அப்படிங்கிறத ஒரு அலச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் பாகுபாடு இல்லாமல், சமரசம் இல்லாமல், தரவுகளோடு அன்பயாஸ்டாக சார்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஊடகம். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்களுடைய ஆதரவு நிறைய செய்திகளை கொண்டு சேர்ப்பதற்கு உதவும். நன்றி. நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஜனநாயகனை பற்றி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சிபிஐ அனுப்பிச்சி வச்சுருக்க அந்த சம்மனை பற்றி பார்ப்போம். ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. என்ன, ரெண்டுமே விஜய். இவர் கடைசி படம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பற்றி ஏகப்பட்ட பேர் யூடியூப்பில் ஒரு பக்கம் பார்த்தா ஜனநாயகனை பகவந்த் கேசரியை வச்சு கழுவி ஊற்றுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதுக்கான அஃபிஷியலாகவே அவங்க ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதனால் அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு வேற சொல்லி அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் எப்படின்னா, எப்போவுமே யூடியூப் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ரெண்டாக பிரிஞ்சு நிற்குது. ஒன்று விஜய்க்கு ஆதரவு, இன்னொன்று விஜய்க்கு எதிர்ப்பு. இப்போது விஜய்க்கு ஆதரவு யார் பண்ணுவா? டிவிக்கே அவங்களால பணம் கொடுக்கப்பட்டு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த ஊடகங்கள். விஜய்க்கு எதிர்ப்பு யார் பண்ணுவா? ரொம்ப குறிப்பாக திமுக சம்மந்தப்பட்ட ஊடகம். அது போக இப்போ அதிமுக சம்மந்தப்பட்ட ஊடகம் ஆட்களும் விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்ன, அப்புறம் இவர் வேறு நம்ம நாம் தமிழர் கட்சி, அப்புறம் திடீர்னு அவர் விஜய்க்கு எதிராக பேசுவார், திடீர்னு கொஞ்சம் ஆதரவாக பேசுவார். அதனால் அது ரொம்ப எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஜனநாயகனுக்கு என்னாச்சு? இப்போது 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் வருது. என்ன காரணம்னா, ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஜனநாயகன் ஏற்கனவே கிட்டத்தட்ட 25 நாடுகளில் சென்சார் பண்ணி முடிஞ்சு. அப்புறம் ஜூன் 23ஆம் தேதியே யூஏ 13+, 13 வயசுக்கு மேலே இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு பெங்களூரில் சர்டிஃபை பண்ணிட்டாங்க. அப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு சர்டிஃபிகேஷனுக்கு அனுப்புறது எப்படின்னா, பொதுவாக என்ன ஒரு ப்ரொசீஜர்னால், அனுப்பிச்சி வச்சாங்கன்னா நம்ம சர்டிஃபிகேஷனுக்கு சிபிஎஃப்சி, அதாவது பொதுவாக நம்ம புரிதலுக்காக சென்சாருங்கிறது ஆக்சுவலாக புழக்கத்தில் சென்சார்னு இருந்தால் கூட எதுவுமே சென்சார் கிடையாது. அது எப்படின்னா ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இதை பார்த்து இது கரெக்ட் இல்லை, நாட்டுக்கு எதிராக இருக்குது, மதத்துக்கு எதிராக இருக்குது, தனிப்பட்ட ஆளுக்கு எதிராக இருக்குது, இது மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுத்து அதை கட் பண்ண சொல்லலாம். கட் பண்ணதுக்கு அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இது யூ படமாக, அதாவது குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய படமாக, அல்லது யூஏ, இதெல்லாம் யாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ புதுசாக என்னென்னா 13+, 16+, 18+ அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, 15ஆம் தேதி, டிசம்பர் 15ஆம் தேதி கம்ப்ளீட் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு 18ஆம் தேதி ரெடி அப்படின்னு அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ண உடனே டிசம்பர் 19 இவங்க ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்லேருந்து பார்த்துட்டாங்க. பொதுவாக பார்க்குறாங்கன்னா அதோட ரீஜனல் ஆஃபீஸர் இருப்பாங்க.
ரீஜனல் ஆஃபீஸர் ப்ளஸ் வந்து ஒரு 4 பேர். இந்த 4 பேரும் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்க 2 பேர் ப்ளஸ் வந்து நியமன உறுப்பினர்கள் இவங்களாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ 5 பேர் பார்ப்பாங்க. அவங்க பார்த்து இது வந்து இந்த மாதிரி வயலன்ஸ் இருக்குது, இல்லை செக்ஸ் கண்டென்ட் நிறையா இருக்குது, இல்லை வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு எதாவது இருந்ததுன்னா அதை வந்து அவங்களுடைய இது சொல்லுவாங்க. இதில் வந்து ஜனநாயகங்களில் வந்து வயலன்ஸ் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு கருத்து சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து என்னென்ன இடத்துல வந்து கட்டு, என்னென்ன மியூட் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில் சொல்லிட்டாங்க. அது சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அதை வந்து இவங்க இல்லை நான் வந்து மேல்முறையிட போகிறேன், இப்போ இதுக்கு போனாங்களே நம்ம பராசக்தி போனாங்களே, இல்லை உங்கள் மேலே நீங்கள் சொல்கிற கருத்து ஏற்றுக்க முடியாது, நாங்கள் வந்து ட்ரிபியூனல் போகிறோம் அப்படின்னு சொல்லி போனாங்க இல்லையா. போயிட்டு இன்றைக்கி வந்து அதுக்கான சர்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அப்போது இந்த ஜனநாயகனுக்கு வந்து மேல்முறையெல்லாம் போகலை, என்ன கட்டு சொல்கிறீங்க, எங்கெல்லாம் மியூட் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு அது எல்லாத்தையுமே பண்ணி அதுக்கு வந்து பொதுவாக என்ன செய்யணும், அதை பண்ணிவிட்டு என்ன டியூரேஷன் என்ன அப்படின்லாம் பார்த்து அப்புறம் திரும்ப வந்து ரீசப்மிட் பண்ணணும். அப்போ திரும்ப வந்து அதாவது ரிவைசிங் கமிட்டி போனால் தான் திரும்ப வந்து ஒரு 8 பேர் படம் பார்ப்பாங்க. 8 பேர் ப்ளஸ் ரீஜனல் ஆஃபீஸர், அப்புறம் துணை அசிஸ்டன்ட் ரீஜனல் ஆஃபீஸர் எல்லாம் பார்ப்பாங்க. 10 பேர் பார்ப்பாங்க. இப்போ வந்து ரிவைசிங் கமிட்டி அப்படிலாம் இல்லை. இவங்க ஓகே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா. அதனால் 24ஆம் தேதி வந்து அது ஒத்துக்கிட்டு திரும்ப வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கோ இதுலேயே வந்து இதில் ஆன்லைனில் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்க. பென் டிரைவ் இது மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. முன்னாடி ஹார்ட் டிஸ்கில் சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு கொடுக்கணும்னா UA 16+ அப்படின்னு சொல்லி இவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து 16+ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 16 வயசு கீழே படம் பார்க்குறதுக்கு வந்து தியேட்டரில் வந்து அனுமதி இல்லை அப்படின்னா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரசிகர்கள் வரவு இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 20% வந்து கட் ஆகும். ஆனால் நம்ம தியேட்டருக்காரன் வந்து தவந்தோற குழந்தையாக இருந்தால் கூட டிக்கெட் கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. இந்த 16+, 18+, ஏயா A+, அதை பற்றி நம்ம ஊரில் வந்து பெருசாக கவலைப்படுறதில்லை. ஏன்னா அரசும் வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் நீங்கள் வந்து உடனே அரசியல் ரீதியாக வந்து நமக்கு பழிவாங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறனால அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படுறதில்லை, எது வேணாலும் விட்டுருவாங்க. ஆனால் இதே இது வந்து மற்ற நாடுகளில், குறிப்பாக அரபு நாடுகளில் நீங்கள் வந்து 16+ அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, இப்போ வந்து சமீபத்தில் வேறு ஒரு படத்துக்கு நடந்தது, ஐ திங்க் குட் பேட் அக்லி, இந்த மாதிரி ஒரு சில படங்கள் நடந்தது. தெரிஞ்சவங்க சொன்னாங்க என்னென்னா, சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டுட்டு டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிவிட்டு ஒரு 8 வயசு பையன் 5 வயசு பையன் அப்படின்னு சொல்லி குழந்தையோட பசங்களோட கூப்பிட்டு அங்கே போனால் இது வந்து நாட் அலௌடு. ஏன்னா ஐ திங்க் 13+, ஆமாம் 13+, 16+ அந்த மாதிரி இந்த வயசுக்கு கீழே உள்ளவங்களும் அலௌடு இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஓகே இந்த பசங்களை வந்து விட்டுட்டு நீங்கள் மட்டும் படத்துக்கு போங்க அப்படின்னா அப்பா அம்மா வந்து குழந்தைய வந்து வெளியே நிற்க வச்சுட்டு போக முடியுமா? உடனே அந்த டிக்கெட்டை பூரா கேன்சல் பண்ணதுக்கப்புறம் அந்த காசையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. அதனாலேயே அரபு நாட்டில் அவங்க எதிர்பார்த்த வசூலில் கிட்டத்தட்ட 30 to 40% வசூல் வந்து பாதித்தது அப்படின்னாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், யூகேயில் இருக்கட்டும், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு நிறையா நாடுகள், அப்புறம் ரொம்ப குறிப்பாக வந்து மலேசியாவில் அப்படின்னு இந்த மாதிரி 16+, 18+ன்னு போட்டால் அது வந்து ஏன்னா அங்கேயுமே வந்து அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட்லேயுமே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து 13+, 16+ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இங்கே வந்து 16+, சரி 16+ வர்றதே கொடுக்குறதே வந்து விஜயோட படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ். காரணம் என்னென்னா விஜய் படத்துக்கு பெரியவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ரசிகர்களாக இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் குழந்தைகள் சின்ன பசங்க ஒரு 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க விஜய்க்கு வந்து வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ரசிகர்கள்லாம் வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்க முடியாதுன்னு என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் வந்து டவுன்லோடு பண்ணி தியேட்டர் பிரிண்டில் வர்ற பைரசி இது மாதிரி பார்க்கணும், அல்லது என்னமாவது தகராறு பண்ணணும், தியேட்டரில் போய் என்ன விட மாட்டியா அப்படி தகராறு பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சு, இங்கே வந்து 5ஆம் தேதி அதாவது நேற்று வந்து அந்த கேவிஎன் அந்த ப்ரொடியூசர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வரைக்கும் கையில் வந்து நமக்கு சர்டிஃபிகேட் வரல, நம்ம தான் வந்து அவங்க கேட்ட இதெல்லாம் வந்து அமெண்ட் பண்ணிட்டோமே கொடுத்ததுக்கப்புறம் வரல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோர்ட்டில் வந்து போட்டாங்க. கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக விசாரித்து அவங்க வந்து அந்த CBFC ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, ரீஜனல் ஆஃபீஸர், அங்கேருந்து அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க, நாளைக்கு அதாவது ஜனவரி 7, அதாவது நெக் ஆஃப் த மூமெண்ட் அப்படி வச்சுக்கோங்களேன், ஜனவரி 7 நாளைக்கு வந்து இப்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஹட்ஸ் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா அதாவது ஒரு மதத்தை வந்து புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது, அதனால் வந்து அதை ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அப்போ யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணது,
அந்த கம்ப்ளைண்ட்டோட காப்பி கொண்டு வந்து இங்கே சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இதெல்லாம் ஸ்க்ரோல்லாம் பார்த்தோம், அது எந்தளவுக்கு தெரில. நீங்கள் ஏன் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பிடி ஆஷா, அவங்க பேர் வந்து, ஆமாம், அந்த ஜஸ்டிஸ் வந்து சொன்னதாக சொன்னாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து இப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படின்னு. 10ஆம் தேதி ஏற்கனவே வந்து இது பராசக்தி வருது. 9ஆம் தேதி வந்து இந்த ஜனநாயகன் வந்து ஊர் பூரா போஸ்டர்லாம் போட்டாச்சு. இப்போ 9ஆம் தேதி வராமல் ஏன் 10ஆம் தேதி நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. சரி, அதை தாண்டி வந்து இப்போது நாளைக்கு வந்து 7ஆம் தேதி, 7ஆம் தேதி நாளைக்கு ஒரு வேளை சரி ஓகே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் தவறு, நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் உடனே கொடுத்துருங்க அப்படின்னா கொடுக்கலாம். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இத்தனை நாளைக்குள்ளே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வற்புறுத்த முடியாது. என்ன காரணம்னா, அவங்க ஒருத்தர் அப்ளை பண்ணாங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு 21 நாள் வரைக்கும் அவங்களுக்கு அந்த சிபிஎஃப்சி அந்த சென்சார் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு டைம் இருக்குது. அப்போது இவங்க 18ஆம் தேதி வந்து அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 21 நாள் கணக்கு அப்படின்னா 8ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க வந்து நிதானமாக கொடுக்கலாம்னு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசு நினச்சா என்ன வேணும்னு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். சரி, இந்த மாதிரி இதில் வந்து விஜயோட படத்துக்கு இப்படி பண்ணலாமான்னா கண்டிப்பாக தவறு. அது ஜனநாயகனாக இருக்கட்டும், பராசக்தியாக இருக்கட்டும், இல்லை யாரோட படமாக இருக்கட்டுமே, இது வந்து அரசியல் ரீதியாக வந்து இறுக்கி பிடிச்சி அவருக்கு வந்து கார்னர் பண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்குறது இருக்குல்ல. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்காக வந்து தியேட்டரில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் இருக்குல்லையா, அந்த புக்கிங்கெல்லாம் வந்து அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, 9ஆம் தேதி படம் வருது அப்படின்னு டிசம்பர்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிசம்பருக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் அந்த டைமில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து தீபாவளிக்கு வருதுனாங்க, அப்புறம் தீபாவளிக்கு வர்றேன் நாங்கள் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் 9ஆம் தேதி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தெரியும். அப்புறம் இவங்க 9 நாள் பராசக்தி வந்து 14ஆம் தேதி வருது, 13ஆம் தேதி வருது அப்படின்னாங்க. ஸோ ஒரு 4-5 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து கலெக்ஷனை பூரா அள்ளிடுவோம். ஏன்னா இப்போ 1300 ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அத்தனை ஸ்க்ரீன்லையும் சேர்த்து இவங்க மொத்தத்துக்கு 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து ஒரு 5 நாளைக்கு ஜனநாயகன் போட்டால் போட்ட காசு அள்ளிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈரோடு அவர் மாநாடு போட்ட பிரச்சனையில் வந்து டக்குன்னு வந்து 10ஆம் தேதி கொண்டு வந்துட்டா ஒரே ஒரு நாள் டைம் இருக்குது. இந்த ஒரு நாள் டைமில் என்ன சொல்லிட்டாங்க வந்து 1000 ப்ளஸ் தேட்டரில் வந்து 1100 தேட்டர்னு வச்சுக்கங்களேன். அது நல்ல தேட்டர் போடக்கூடிய தேட்டரில் அதில் 1100 தேட்டர் வந்து 9ஆம் தேதி போட்டுக்குங்க, 5 ஷோ கொடுக்கலாம். அதே மாதிரி 2000-3000த்துக்கு வந்து டிக்கெட்டு விற்றாங்கன்னா நடவடிக்கை வேறு எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி பின்னணியில் வந்து அது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதெல்லாம் சரி போயிட்டு போது விடுப்பா, இதெல்லாம் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து நம்ம கெட்ட பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாரான்னு தெரியல. ஆனால் இவர் அப்படி தான் நடந்துக்கிறாரு. அது தப்பாக ரைட்டான்னு தெரியாது. ஆனால் சரி போயிட்டு போக விடு, இனி வந்து அரசியல் ரீதியாக வந்து நமக்கு கெட்ட பேரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டால் கூட அது முதல் நாள் வந்து எக்கச்சக்கமான ஆட்கள், எக்கச்சக்கமான தேட்டரில் வந்து 1100 தேட்டர்லையும் போட்டு மறுநாள் வந்து கிட்டத்தட்ட 600-650 தேட்டரில் வந்து ஜனநாயகனும் 450-500 தேட்டரில் வந்து பராசக்தியும் போடுறதா. அப்படி போட்டால் இவங்க எதிர்பார்க்குற வசூல் இருக்கு இல்லையா, அது எல்லாம் வந்து நிறையா குறையும். ஏன்னா இப்போ வந்து ஜனநாயகன் பார்க்குறாங்க, பார்த்த உடனே வந்து இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு வந்து ஊர் பூரா லபன்னு கதறி எடுத்துருவாங்க. படம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஆகா சூப்பர்னு பயங்கர அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக ராக்கெட் வேகத்தில் போயிடும். ஒருவேளை சுமாராக தான் இருக்குது அப்படின்னா ஐயோன்னு சொல்லி ஆளாளுக்கு வந்து கழுவி ஊற்றி நெக்ஸ்ட் டேயே வந்து ஒரு மாதிரி மாற்றி விட்ருவாங்க. அப்போ கரெக்டாக அது போட்டிக்கு வந்து பராசக்தி வருது. பராசக்தி வந்து சூப்பராக இருக்குன்னு ஒரு கோஷ்டி சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள உண்மை என்னன்னு தெரியல. சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒருவேளை ஜனநாயகனோட பராசக்தி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து ஜனநாயகம் கவுந்துடும். பராசக்தி வந்து 450 தேட்டர் அப்படிங்கிறது வந்து 600-700 தேட்டராக மாறிடும். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, இப்போ நாளைக்கு 7ஆம் தேதி கோர்ட்டில் வந்து சென்சார் ஆட்கள் வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்லாம் காமிச்சு வாதம் முடிஞ்சு அதையும் வந்து திரும்ப அட்ஜாயின் பண்ணி தள்ளி வைக்க போகிறாங்களா, அல்லது நாளைக்கே தீர்ப்பு கொடுத்து உடனே சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்ல போகிறான்னு தெரியாது. அப்படி இஷ்யூ பண்ணால் கூட கிடைக்கிறது நாளைக்கு ஒரு நாளைக்கு வரைக்கும் வந்து இப்போ தேட்டரில் வந்து இருக்கிற அத்தனை புக்கிங்கை பூரா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு வந்து பராசக்திக்கு புக்கிங் வந்து அமோகமாக போய்கிட்டு இருக்கு. அப்போ ஜனநாயகனுக்கு புக்கிங்கே இல்லை. அப்போ புக்கிங்கே இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல 8ஆம் தேதி 9ஆம் தேதி படம் ரிலீஸு, ஒரே ஒரு நாள் புக்கிங். இந்த புக்கிங்கில் எவ்வளோ பேர் புக் பண்ண முடியும், புக் பண்ணுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. இது வந்து எப்படின்னா இவரோட சினிமா உச்சத்தில் இருக்கிற சினிமா கேரியரில் இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடி.
இது வந்து அது இங்கே இருக்கிற திமுக வந்து கண்டிப்பாக வந்து பண்ணதில்லை. ஏன்னா சென்சார் அந்த அமைப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு. அதனால் இதுக்கு திமுகவுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் இப்போ வந்து இவர் வந்து கூட்டணிக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசிகிட்டே இருக்காங்க. எப்படி நம்ம டிவிகே, ஏடிஎம்கே அண்டு பிஜேபி இந்த 3 வந்து கூட்டணி போடணும்னு. ஆனால் தாவேக்கா வந்து கூட்டணிக்கு போகிற மாதிரி இது தெரியல. அப்போ தாவேக்கா வந்து மற்றவங்க எல்லாத்தையும் எங்கே இந்த டிடிவி மாதிரி, ஓபிஎஸ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க ஒரு தனி கூட்டணியாக இருக்கணும். அப்போ திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி பிஜேபி விரும்புகிறதா நிறையா பேசியிருக்கோம், நிறைய எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த சூழலில் வந்து இவர் வந்து கூட்டணிக்கு வரமாட்டாரு. பட் ரொம்ப எதிர்த்து நின்று கடைசியில் பார்த்தா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியோட வாக்குகளை பூரா வந்து இவர் வந்து அள்ளிடுறாரு. அப்போது இவரை வந்து தனித்து விடும்போது நம்ம தான் வீணாக போயிடுறோம். திமுக கூட்டணி வந்து அமோகமாக வந்து வெற்றி அடைஞ்சிடும். அப்போ நம்மளே வந்து சொந்த காசை சூனியம் வச்சுற மாதிரி ஆகுது. அப்போது அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி இவர் வந்து கூட்டணியில் வந்து கூப்பிட்றதா கேள்வி. ஆனால் இவர் வந்து கூட்டணிக்கு போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல். இந்த சூழலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்து சிபிஐயிலேருந்து சம்மன் வந்திருக்கு. எப்படி வர்ற 12ஆம் தேதி இவர் டெல்லிக்கு போய் சிபிஐ ஆஃபீஸில் போய் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு இவர் வந்து பதில் சொல்லணும், உளராமல் சொல்லணும். அப்புறம் அங்கே வந்து பேப்பரை பார்த்து படிக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க, அதை பார்க்குறாரு, மனப்பாடம் பண்ணுறாரு, படிக்கிறாரு. ஏன்னா சினிமாவில் ஷூட்டிங் போகும்போது மனப்பாடம் பண்ணிட்டு வந்து கரெக்டாக வந்து பேசுவார். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வந்து இங்கே ஒவ்வொரு கூட்ட மேடையிலையும் பேசுகிறாரு. இது வரைக்கும் ஒரு முறை கூட அவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்ததில்லை. காரணம் என்னென்னா அவங்க இடக்கு மடக்க கேட்குற கேள்விக்கு ஸ்பான்டேனியஸாக ஆன் தி ஸ்பாட்டில் பதில் வரணும். அந்த பதில் அவருக்கு வந்து இது வரைக்கும் வந்ததாக தெரியல. அவருக்கு திறமை இருக்கலாம், ஆனால் இது வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணதில்லை. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாலினாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இல்லை உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பத்திரிகையாளரை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக வந்து டிடிவி அவங்க பத்திரிகையாளர் கேட்கும்போது ரொம்ப அசராமல் அழகாக சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்கிற ஆன் தி ஸ்பாட்டில் பதில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. இவர் இது வரைக்கும் நிரூபிக்கலை. அங்கே வந்து ஒன்றியத்தில் எப்படி மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இது வரைக்கும் பெருசாக யாரையும் சந்தித்ததில்லை. அதே மாதிரி இவரும் இங்கே சந்தித்ததில்லை. அப்போது அங்கே போய் சிபிஐயில் போய் அவங்க ஒரு கேட்குற கேள்விக்கு நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன் அப்படி நீங்கள் வந்து முதல்ல அட்வான்ஸாக பதில் எழுதி வாங்கிட்டு போயெல்லாம் பேச முடியாது. இதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா இவரை வந்து அந்த அந்த பஸ்ஸு ஓட்டின டிரைவர் வந்து மாட்டி விட்டா சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இங்கே ஒரு புஷி ஆனந்தர் கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாது, ஒரு மதியலான் தான் காரணம். மதியலான் கேட்கும்போது இல்லை அவர் ஆதவ அர்ஜுனா தான் காரணம். ஆதவ அர்ஜுனா கேட்கும்போது இல்லை இவர் வந்து நிர்மல்குமார் தான் காரணம். நிர்மல்குமார் கேட்டால் இல்லை இவர் புஷி ஆனந்த் தான் காரணம் அப்படின்னு மாறி 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 கையை காமி ஏதோ சில காமெடிலாம் போடுவாங்க. எதை கேட்டாலும் வந்து இல்லை நீ தான், இல்லை நீ தான், நீ தான், நீ தான் மாறி மாறி கையை காமிச்சு கடைசியில் அந்த கை வந்து எங்கே போயிருக்கு, விஜய் மேலே வந்து நின்றுருக்கு. அப்போ எல்லோரும் கூப்பிட்டு விசாரிச்சாச்சு, விஜய் விசாரிக்கணும். அப்படி இந்த விஜயை வந்து அங்கே கூப்பிட்டு விசாரணைக்கு சம்மன் வந்திருக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. இப்போ ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் வராததும், இங்கே வந்து சிபிஐ வந்து 12ஆம் தேதி அவங்க வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கதும் ரெண்டையும் முடிச்சு போட்டு கழுத்தில் கத்தியை வச்சு ஒழுங்கு மரியாதையை வந்து கூட்டணியில் சேர்றியா இல்லையா அப்படின்னு கேட்க போகிறாங்களா, அல்லது நிஜமாவே இது வேறு அது வேறு அப்படின்னு சொல்லி அவங்க நடந்துக்கிற போகிறாங்களான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் விஜய்க்கு வந்து நேரம் சரியில்லை. பிறந்திருக்கும் புத்தாண்டு வந்து விஜய்க்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு 7.5 சனியோடு பிறந்திருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. இது வந்து ஜோசியம் இல்லை. பட் என்னென்னா சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக உண்மையிலே வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரு படத்துலையும் இத்தனை சொல்லி எனக்கு கடைசி படம் அப்படின்னு சொல்லி என்ன தான் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் கடைசியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறதா. அதனால் இது வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, நாளைக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடச்சிருமா, கிடைச்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அப்புறம் இவங்களுடைய இந்த டீமு இந்த தியேட்டரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற, அப்புறம் புக்கிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விவரத்தோடு நாளைக்கு அடுத்து இன்னொரு காணொலியில் பேசுவோம். நன்றி.